ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ நிஃப்டி வந்து எதிர்பார்த்த மாரி இன்னைக்கு ஒரு செல்லிங் தான். ஆக்சுவலி எதிர்பார்த்தது தான். நான் என்னன்னா 24,175 வரைக்கும் போயிட்டு செல்லிங் ஆவான்னு நெனச்சேன். பட் இல்ல. ஸோ கொஞ்சம் ஒரு 24,100 வரைக்கும் போயிட்டு கன்டினியூஸா செல்லிங் வச்சுட்டான். ஸோ இப்போதைக்கு டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லீவ் இல்ல. இன்னைக்கு ரன்னிங்ல தான் இருக்கு. ஸோ டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக் வந்து டவ் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டர் செல்லிங்லயும், நாஸ்டாக் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ்லயும் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 2மே கொஞ்சம் ஜிக்ஸாக்கா மூவ் ஆயிட்டு இருக்கனால, என்ன மாரி ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாரி கன்ஃப்யூஷனா இருக்கு. ஓகேங்களா? மேபி ஃப்ளாட்டராவும் கிடைக்கலாம். இல்லன்னா பாசிட்டிவா ஓப்பனிங்காவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்காவும் கிடைக்கலாம். ஏன்னா, ஒரு இண்டெக்ஸ் வந்து நல்ல உங்களுக்கு மூவ்மெண்ட் குடுக்குது இல்லைங்களா? ஸோ அதனால வந்து அந்த மாரி ஓப்பன் ஆகுறதுக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா 24,000 அப்படின்ற லெவல்ல ஒரு சின்ன மைனர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு மேல ஓப்பன் ஆச்சு. இப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 24,000க்கு மேல ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி 24,000க்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஸோ அங்கருந்து மொமெண்டம் வந்து பாசிட்டிவ்க்கு திரும்புது அப்படின்னா, கன்டினியூஸா வந்து 24,175 வரைக்கும் கண்டிப்பா ராலி குடுக்கும். ஓகேங்களா? இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, வியாழக்கிழமை இந்தியன் மார்க்கெட் ஹாலிடே. அவங்க எப்படி நேத்து ஹாலிடேவோ, நம்ம மார்க்கெட் வந்து வியாழக்கிழமை ஹாலிடே பக்ரீத்துக்கு. ஸோ அப்போ டவ் ஜோன் நாஸ்டாக் எப்படி அப்போ பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் வந்து இதாகும். ஓகேங்களா? ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சப்போர்ட்டாக வந்து அந்த 23,850 வந்து ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆக போகுது. ஏன்னா ரொம்ப நாள் வந்து அந்த கன்சாலிடேஷன் இல்லையா, பிரேக் அவுட் எடுக்கும்போது ஒரு மாதிரி சப்போர்ட் எடுத்து கூட ரிவர்ஸ் ஆகலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டாக கூட பார்க்குறேன். இன்கேஸ் கீழே வந்தாலும் 23,850 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாலே நல்ல ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்டாக உங்களுக்கு 24,175 ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 24,358 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? பேங்கிங் இன்னைக்கு பேங்கிங் கொஞ்சம் சின்ன செல்லிங் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, அந்த 55,300 அப்படின்ற ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருக்கான். ஸோ நாளைக்கு அவன் ஒரு 300 பாயிண்ட் அது 200 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆனானா மொமெண்டம் வந்து திரும்ப பாசிட்டிவ்ல போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவன் வந்து 55,300 தாண்டணும். தாண்டிடுச்சு அப்படின்னா 56,100 வரைக்கும் ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்குது பேங்க்கு. ஐடி இவனை நான் என்ன லிஸ்ட்டில் வைக்கிறதுன்னு தெரில. நீங்களே பாருங்களேன். அந்த கேண்டில் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்க. ஒன்றுமே பண்ண முடியல. இவனை எப்படி சொல்கிறது, ரொம்ப சைட்வேஸில் இருக்கான். ஒரு பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கான். ஸோ இப்போதைக்கு வந்து 29,650 தாண்டினான் அப்படின்னா பேட்டர்ன் பிரேக் அவுட்டு கண்டிப்பாக வந்து ஐடியும் ரெக்கவரி ஆகும். ஆனால் அதுக்கு அவன் ஆகணும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 750 தான்னா 800 போவான்னு பார்த்தா திரும்ப 778 க்ளோசிங். பட் வந்து இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்டிங்காக கூட நான் இதை எடுத்துக்கிறேன். நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஆகி மொமெண்டம் திரும்ப பாசிட்டிவ்ல போச்சுன்னா சூப்பர் ரேலி கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ரீடெஸ்டிங் தான். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் சரி, நிஃப்டியும் சரி, ரீடெஸ்டிங் ஃபேஸ் தான். ரிலையன்ஸ் வந்து நான் தான் சொன்னல, சைட்வேஸ் போகும், குட்டி குட்டி கேண்டல்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்னேன்ல. ஸோ அதுதான் நடக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, நாளைக்கான மூவ்மெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பாசிட்டிவாக இருக்குதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.